வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு இளம் தலைமுறை வந்து இந்தியாவில் தான் ரொம்ப அதிகம். இப்போ இன்றைக்கி இருக்க இளம் தலைமுறைக்கு முக்கியமான விஷயம் வந்து காதல்ங்கிற ஒரு நிகழ்வு. இப்போ எப்பயும் இல்லாத அளவுக்கு இப்போ காதல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதா பார்க்குறோம். காதல் பற்றின கேள்விகள் எல்லாம் இன்றைக்கி பொதுஜனங்கள் சார்பாக உங்கள்கிட்ட கேட்கலான் இருக்கும். இப்போ அது இனக்கவர்ச்சி ஆரம்பம், அதுக்கப்புறம் இருக்கிற உணர்வுகள் வந்து காதல்ன்ற உணர்வு அறிவுபூர்வமானது இல்லை. இப்போ அந்த அறிவுபூர்வமாக சிந்திக்க ஆரம்பித்தா இந்த உணர்வுகள் வந்து கட்டுப்படுத்திக்கணுமா, இல்லை அறிவுபூர்வமாக தான் யோசிக்கணுமா? அறிவுபூர்வமாக யோசிக்கணும். இதில் என்னென்னா கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இதில் என்னென்னா, ஆமாம் ஓகே உன்னை பிடிச்சிருக்கு, எனக்கு இன்னும் உனக்கு பிடிச்சிருக்கான்னு நீ கேட்ட, நீ ஓகே சந்தோஷம். ஆனால் இன்றைக்கி எனக்கு வந்து படிப்பு தான் முக்கியம். இப்போ நம்ம 2 பேரும் காலேஜில் எம்எஸ்சி படிக்கிறோம், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறோம். நான் எனக்கு இன்றைக்கி என்னென்னா ஓகே எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கிறதுல மாற்றுக்கிறதுல நீ என்னை பிடிச்சிருக்குன்னா நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்து சொன்னீங்கன்னா ஆமாம் பிடிச்சிருக்கு, நான் அறிவுபூர்வமாக யோசிச்சேன். என்னமா யோசிப்பேன், எனக்கு இப்போ என்னென்னா இந்த வருஷம் நான் அந்த எக்ஸாமை நான் எழுதாம விட்டுட்டேன்னா எனக்கு மறுபடியும் அந்த எக்ஸாம் வருமானு கிடையாது என் வாழ்க்கையில். ஒரு தடவை தான் அந்த வாய்ப்பு. இதே விஷயம் இந்த 3 வருஷம் கழிச்சு முடிஞ்சு, இதே 3 வருஷம் கழிச்சு முடிஞ்சது பிறகு நான் ஒரு டிகிரி முடித்தது பிறகு எனக்குன்னு அப்பா இருக்காங்க, எனக்குன்னு அம்மா இருக்காங்க, எனக்குன்னு உறவுகள் இருக்காங்க, எனக்குன்னு சொந்தம் இருக்காங்க, கூப்பிட்டு வச்சு இதுமாரி இந்த பொண்ணை காதலிக்கிறேன், இந்த பொண்ணை பார்த்துருக்கேன், இந்த பொண்ணு படிச்சிருக்கு, இந்த பொண்ணு என் கூட பிடிச்சிச்சு சொல்கிறதுல என்னங்க, அந்த உணர்வுகளை அழகாக சொல்லலாமே, அது ஒத்துக்கிறாங்க. கரெக்டு சார். இப்போ நான் மட்டும் முடிவெடுக்கிறதா இருந்தால் கரெக்டு.